எங்களோட வணக்கம் விவசாய பெருமக்கள். நான் தான் உங்கள் விவசாய செஞ்சு இப்போ வந்து மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நோய் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இல்லை அப்படிங்கிறது எப்படி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு ஏரியா. ஸோ ஒரு பூமி, ஒரு விவசாயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க, உங்களுக்கு பாருங்கள் ரொம்பவுமே சருகு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு. இது வந்து இன்னும் லேட்டாக வரணும். காரணம் என்ன அப்படின்னாங்க, இப்போ வந்து நமக்கு வந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் வெட்டுவோம். ஸோ ஐப்பசி முழுசு இருந்து கார்த்திகையிலேயே வந்திருக்கணும். பட் அதுக்கு முன்னாடியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உள்ள அடிநோவுன்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விரலி கிழங்கு எல்லாமே வந்து பாதிச்சிருக்கு. ஸோ அதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்குது. இப்போ மனிதனுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதலுக்குள்ளாக இருந்தால் எப்படி இருப்பான், ஆரோக்கியமான மனிதன் எப்படி இருப்பான், அதை போல தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது எப்படின்னு இதையும் நம்ம வெட்டித்தாகணும், வேறு வழியே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மஞ்சள்லாம் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊறி திளைத்து முளைத்து வந்தவர்கள். ஸோ மேலே பார்த்து சொல்லிடுவோம். தேங்க்யூ.